வணக்கம். புத்தகங்கள் புனிதமானவை. ஜெயகாந்தன் அந்தரங்கம் புனிதமானது என்ற சிறுகதையை எழுதியிருப்பார். அந்த காலத்தில் புரட்சிகரமான சிறுகதையாக இருந்தது. புத்தகங்களை பார்க்கும்போதெல்லாம் அவை புனிதமானவை என்றே எனக்கு தோன்றும். சின்ன வயதில் நமக்கு சொல்லிக் கொடுத்த பழக்கம் இப்பொழுதும் தொடர்கிறது. காலில் ஏதாவது புத்தகம் தட்டுப்பட்டு விட்டால் கண்ணில் ஒற்றிக்கொள்வது அது. மனித சமுதாயத்தை மாற்றியமைத்து மொழி, எழுத்தும் பேச்சும் நம் எண்ணங்களை ஆவணப்படுத்தவும் அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தவும் பயன்பட்டன. கடந்த காலத்தை அறியவும் எதிர்காலத்தை நீட்சியமையாக பார்க்கவும் புத்தகங்களே நமக்கு கற்று தந்தன. புத்தகங்கள் இல்லாத வாழ்க்கையை பெரும்பாலானோர் கற்பனை செய்து பார்க்க முடியாது.